வெல்கம் டு மகிழகம் சேனல். இன்றைக்கி கோல்டு சிட் மூலமாக எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணேன், என்னெல்லாம் பொருள் வாங்கினேன் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோ. ஸோ இதில் 2 ரெகுலர் யூஸ் பண்ணுற ஸ்டட்டு, ஒரு ஜிமிக்கி, 2 ரிங்கு, 2 செகண்ட் ஸ்டட்டு இந்த தாங்க வாங்கிட்டேன். மொத்தம் 12.85 கிராமுக்கு வாங்கியிருந்தேன். நாங்கள் கடைக்கு போன அன்னைக்கு 22 கேரட் கோல்டோட ரேட்டு 6675 ரூபா இருந்துச்சு. ஸோ நம்ம எடுத்த மொத்த தங்கத்தோட எடை 12.850 கிராம். அன்னைக்கு தங்கத்தோட ரேட்டு 6675 ரூபா. இப்போ நம்ம சிட்டு போடாமல் அன்னைக்கு அதே ரேட்டில் அங்கே எடுத்திருந்தோம்னா எவ்வளோ வரும்னு சொல்லி ஒரு கணக்கு பார்க்கலாம். நம்ம எடுத்திருந்த கிராமுக்கு 6675 ரூபாய்க்கு 85,773 ரூபா வந்துச்சுங்க. சின்ன பொருள் எல்லாமே ஸ்டட்டு, ரிங்கு அப்படிங்கிறதுனால அவங்க 17%லேருந்து 21% வரைக்கும் சேதாரம் செய்கூலிக்கு ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆவரேஜாக ஒரு 18% நம்ம கணக்கு போட்டிருந்தோம்னா அது ஒரு 15,400 வரைக்கும் வந்துச்சு. ஜிஎஸ்டி கண்டிப்பாக போடுவாங்க 3%, அதுக்கு ஒரு 3000 சில்லற. இது எல்லாம் சேர்த்து 1,04,248 ரூபா வரைக்கும் ஆயிருக்குங்க. ஏன்னா தான் நம்ம ரெகுலராக போகிற கடை அப்படின்னு இருந்தாலும் கண்டிப்பாக 1,200 ரூபாய்க்கு மேலே குறைக்க வாய்ப்பே இல்லை. நம்ம அன்னைக்கு தேதிக்கு நம்ம நகை வாங்கியிருந்தோம் அப்படின்னா 1,30,000 ரூபா வரைக்கும் ஆகியிருக்கும். சிட்டு நம்ம 11 மாதம் கட்டியிருந்தோங்க. மாதத்துக்கு 6,000 ரூபா வீதம் 11 மாதத்துக்கு 66,000 ரூபா கட்டியிருந்தோம். நம்ம சிட்டு மூலமாக கட்டுறதுனால நமக்கு 100% சேதாரம் செய்கூலி எதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜிஎஸ்டி மட்டும் கண்டிப்பாக கட்டணும். அதனால் 66,000 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா ஒரு 2,000 ரூபா வந்துடும். அது ஒரு 68,000 ரூபா வரைக்கும் வந்துடுங்க. இந்த 66,000 ரூபாய்க்கு எனக்கு 11.700 கிராம் வரைக்கும் சேர்ந்துருந்துச்சு. நம்ம வாங்கியிருக்கிறது 12.85 கிராம் வரைக்கும். ஒரு கிராமும் 100 மில்லிகிராமும் நான் கூடுதலாக வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு 10,000 ரூபா மட்டும் அன்னைக்கு தேதிக்கு நம்ம கணக்கு வரும். அப்படி பார்க்கும்போது இந்த சிட்டு மூலமாக நமக்கு எடுக்கும்போது கிட்டத்தட்ட 22,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபா வரைக்கும் சேவிங்ஸ் ஆகிருக்குங்க. நம்ம இந்த மாதிரி சின்ன பொருள் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம்னா இந்த சிட்டு மூலமாகவே போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் கூட சேதாரம் செய்கூலி இல்லை. ஒரு சில கடையில் 100% வரைக்கும் சேதாரம் செய்கூலி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு சில கடைகளில் 75% மட்டும் நாங்கள் கழிச்சுக்குருவோம், மித்தம் நீங்கள் 25%க்கு கட்டணும்னு சொல்லுவாங்க. நான் பெரும்பாலும் நகை எடுக்கும்போது எந்த விதமான கல், எனாமல் அந்த மாதிரி வச்சு எடுக்கிறதே இல்லைங்க. அது பார்க்க அழகாக இருக்கும், ஆசையாக இருக்கும். ஆனாலும் இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி எடுத்ததே இல்லை. ஸோ நம்ம சிட்டு மூலமாக நம்ம சேவ் பண்ணி எடுத்தோம்னா ஒரு 11 மந்த்ஸ் 1 இயர் நம்ம வெயிட் பண்ணி எடுக்கும்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20,000 வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலாங்க. நீங்கள் என்ன மாதிரி கோல்டு சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னு ஐடியா இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ரேஸ்லெட் எடுக்கலான்னு சொல்லி பிளானும் இருந்துச்சுங்க. ப்ரேஸ்லெட்டும் 2-3 டிசைன் பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நம்ம ரெகுலர் யூஸுக்கு அது எப்படி வரும்னு சொல்லி தெரில. அதனால் நான் ப்ரேஸ்லெட்டை விட்டுட்டு 2 ரிங்கு மட்டும் நான் எடுத்திருந்தேன். இந்த செகண்ட் ஸ்டட் எடுத்ததுனால நகை கடைக்கே ஆசாரியை வர சொல்லி என் பொண்ணுக்கு அங்கே அந்த செகண்ட் ஸ்டட்டும் குத்திட்டோம். இது தாங்க அங்கே வாங்கியிருந்த பொருள் எல்லாம். எனக்கு இந்த ஜிம்கி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எந்த மாதிரி கோல்ட் சிட் போடுறீங்க, எப்படி சேவிங்ஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.